ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு chapreefitness. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து காஃபி டீ அண்ட் வெயிட் லாஸ். அதாவது காஃபி டீ குடிக்கிறதால தான் எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது, காஃபி டீயை வந்து நிறுத்திடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் ஆஃப் காஃபிலையோ டீலையோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, காஃபின்னு பார்த்தோன்னா அப்பார்ட் ஃப்ரம் அந்த இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த காஃபி பவுடர், அப்படி இல்லைனா வந்து ஃபில்டர் காஃபியில் அந்த டிகாஷன் அது எடுத்துகிட்டு டீயில் வந்து நம்ம போடுற டீ பவுடர் அது விட்டுட்டு பார்த்தோன்னா இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மில்க் அண்ட் சுகர். மில்க்குன்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு 100 ml ஆஃப் மில்க்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு 60 கேலரிஸ், சுகர் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 grams போட்டோன்னா 40 கேலரிஸ். எப்படி பார்த்தாலும் அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 கேலரிஸ் கிட்ட ஒரு கப் ஆஃப் காஃபி வந்து வரும். ஸோ இப்போ ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எடுத்துக்கிற ஃப்ரீக்வன்சி. அதாவது ஒரு கப் ஆஃப் காஃபி வந்து 100 கேலரிஸ் தான். பட் ஆனால் அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 or 4 கப்ஸ்ன்னு குடிக்கும்போது கேலரி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இதே 100 கேலரிஸ் வந்து நீங்கள் 4 கப்பாக குடிச்சிங்கன்னா ஒரு 400 கேலரிஸ் கிட்ட வந்துடும். உங்களுக்கு ஒரு மீல் அளவுக்கு வந்து அந்த காஃபியை வந்து கன்சியூம் பண்ணிடுவீங்க நீங்கள். மட்டும் இல்லாமல் நம்ம குடிக்கிற கப் ஆஃப் காஃபி வந்து 100 கேலரி. பட் ஆனால் அந்த காஃபி டைம் டீ டைமில் வந்து கூட சாப்பிட்ற அந்த அக்கம்பனிமெண்ட்ஸ், அதாவது கூட பிஸ்கட்ஸு, ப்ரெட்டு, ரஸ்க்கு, மோஸ்ட்லி இந்த ஈவினிங் டீ டைமில் பார்த்தோன்னா நம்ம சைடில் வச்சு சாப்பிட்றது வந்து அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், டீப் ஃப்ரைடு இல்லைனா பேக்கரி ஐட்டம்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா கப் ஆஃப் காஃபியோட அதுதான் வந்து கேலரி வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து வெறும் கப் ஆஃப் காஃபியை குடிக்க மாட்டோம், கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து குடிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸும் போது காஃபியோடு சேர்த்து அந்த ஸ்நாக்ஸும் சேர்த்து ஒரு 500 கேலரிஸ் கிட்ட மீல் அளவுக்கு வந்து அது உங்களுக்கு எடுத்துரும். ஸோ உங்களுக்கான வெயிட் கெயின் ஆகிறதுக்கான ரீசன் வந்து ஒரு கப் ஆஃப் காஃபிலேயோ டீலேயோ இல்லை, அதே மாதிரி அதை எடுத்துகிட்டா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் இல்லை. ஸோ ப்ராப்ளம் வந்து எங்கே இருக்குன்னா, அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி அது கூட வந்து என்ன சைட் டிஷ்ஷாக எடுத்து வச்சு அந்த டீ டைம்லையோ காஃபி டைம்லையோ சாப்பிட்றீங்கன்னு பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி உங்களோட கேலரிஸ் வந்து எக்ஸஸ் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். அதே மாதிரி அதில் போடுற ஒரு ஸ்பூன் சுகரால் தான் வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுதுன்னு அப்படின்னும் இல்லை. அதனால் உங்களோட டெய்லி கேலரி லிமிட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோன்னு அதை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெய்லி கேலரி லிமிட்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஒரு 1 or 2 கப்ஸ் ஆஃப் காஃபியை வந்து ஒரு 200 கேலரிஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட காஃபி டீயை என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் லிமிட் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா எல்லாத்துமே வந்து இன் மாட்ரேஷன் எடுத்துக்கும் போது வந்து நமக்கு கேலரிஸ் ஹை ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. அதனால் அந்த மாதிரி பார்த்துட்டு உங்களோட டே டு டே ஷெட்யூல்குள்ளே எப்படி காஃபி டீ அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.